Hey guys, welcome back to the channel. எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம ஒரு டிப்பிக்கலான மோட்டோவ்ளாக் செட்டப் எப்படி பண்ணுறது ஹெல்மெட்டில் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு மோட்டோவ்ளாக் செட்டப் பண்ணணும் யூடியூப் சேனலுக்காக, இல்லை நீங்கள் ஒரு லாங் ரைட் போகிறீங்க அதை பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க நம்ம இன்ட்ரோக்கு அப்புறம் வீடியோக்கு போகலாம். ஸோ ஒரு டிப்பிக்கலான மோட்டோவ்ளாக் செட்டப் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட எப்படி இருக்கும், ரைட்? ஸோ ஒரு ஆக்ஷன் கேமரா வேணும் உங்களுக்கு, ஒரு மைக் உள்ளே இருக்கும். ஸோ இங்கே உள்ள ஒரு மைக் இருக்குது, உங்களுக்கு தெரியாது, பட் நான் காம்பனன்ட்ஸ் தனித்தனியாக காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோவிலேருந்து மோட்டோவ்ளாகிங் வீடியோ எப்படி இருக்கும், இந்த மாதிரி வீடியோ கேப்சர் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் நமக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ ஷார்ட்ஸ் கிடைக்கும். நான் என்ன பார்க்குறேனோ அதுதான் என்னோடய வியூவர்ஸ் பார்ப்பாங்க. ஸோ நான் ஹெல்மெட்குள்ளே பேசுகிறது நம்ம வியூவர்ஸ்க்கு கேட்கும், ஆடியோ ரெக்கார்ட் ஆகும் கேமராலேயே. ஸோ இந்த மாதிரி செட்டப் தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை ஒரு காம்பனண்ட்டாக நம்ம பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்னென்ன இதில் இன்வால்வ்டாக இருக்குன்னு. வாங்க போகலாம். ஓகே guys, ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா கீழே போய்ட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த கூடவே அந்த பெல் ஐக்கான் இருக்குல்ல, அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போடுற வீடியோவுக்குலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மொதல் விஷயம் என்ன மோட்டோவ்ளாகிங்கில் கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். ஆப்வியஸ்லி ஹெல்மெட், ரைட்? ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட். ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட்டில் எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு எனக்கு ஐடியா இல்லை. ஸோ ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். இதை விட கண்டிப்பாக நல்ல ஹெல்மெட் உங்கள்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்லேருந்து யூஸ் பண்ணுறதுனால நான் இதே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா செட்டப்பும் இதுலேயே பண்ணிட்டேன். ஸோ நான் கண்டினியூஸாக இந்த ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ஹெல்மெட் இருக்குது அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த விஷயம், ஆப்வியஸ்லி யூ நீட் அன் ஆக்ஷன் கேமரா. நான் GoPro Hero 5 செஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எந்த ஆக்ஷன் கேமராவை யூஸ் பண்ணலாம், டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பர்பஸ். ஸோ நீங்கள் ஒரு யூடியூப் மாதிரி பிளாட்ஃபார்முக்காக vlog பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டி வேணும் இல்லையா? ஸோ நல்ல குவாலிட்டி வேணும்னா நீங்கள் GoPro போகலாம், இல்லைனா SJ கேம் போகலாம், இல்லைனா போகலாம். இந்த மாதிரி பிராண்டடான ஒரு ஆக்ஷன் கேமராஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு குவாலிட்டி டீசெண்டாக இருக்கும், பில்டு குவாலிட்டி நல்லாயிருக்கும். மெயினாக அதுதான். ஆக்ஷன் கேமரானாலே உங்களுக்கு பில்டு குவாலிட்டி நல்லா சாலிடாக இருந்ததுனா தான் கீழே விழுந்தாலும் சரி நல்லா தாங்கும், ஏதாவது வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். ஸோ இதுக்கெலாம் ஹவுசிங் தேவையில்லை, ஹவுசிங் இல்லாமல் இது வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ அடிஷ்னலாக ஹவுசிங்லாம் தேவையில்லை இதுக்கு. ஓகே, ஸோ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். யூ நீட் அ J-hook மவுண்ட். ஸோ இதுக்கு பேர் தான் J-hook மவுண்ட். எதுக்குன்றது நம்ம வருவோம். இங்கே தான் ஆக்சுவலாக நம்ம GoProவோ இல்லை எந்த ஆக்ஷன் கேமரா இருக்கட்டும், இதில் தான் நம்ம டைட் பண்ணி உட்கார வைப்போம். ஓகேவா? ஸோ இது எங்கே ஹெல்மெட்டில் போவோம் அப்படின்னா அதுக்கு தான் நமக்கு இந்த மாதிரி அதீசிவ் மவுண்ட்ஸ் வேணும். ஸோ இது 3M அதீசிவ் மவுண்ட். கர்வ்டு மவுண்ட்டும் கிடைக்கும், ஃப்ளாட் மவுண்ட்டும் கிடைக்கும். வித் அதீசிவ் இந்த ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, இதோடு சேர்த்து செட்டாகவே கிடைக்கும். அதையும் நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுதான் நம்ம ஹெல்மெட்டில் தேவையான இடத்துல நம்ம ஸ்டிக் பண்ணுறோம். இதில் தான் இந்த J-hook மவுண்ட் ஸ்லைட் ஆகி உட்காரும். ஸோ இப்படி ஸ்லைட் ஆகி இதில் உட்காந்துருச்சுன்னா செம கிரிப்பாக இருக்கும், வரவே வராது. நீங்கள் இதை கிளாம்ப் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த செட்டப்பில் நமக்கு வீடியோ கேப்சர் பண்ணலாம், பட் நம்ம ஆடியோவுக்கு இந்த மாதிரி ஒரு லேப் மைக் நீங்கள் வாங்கிக்கோங்க. இது ஒரு ஜென்ரிக்கான லேப் மைக் தான், பிராண்டட் லேப் மைக்லாம் இல்லை. 200-300 ருபீஸ்க்கு கூட கிடைக்கும். நான் பண்ண ரிசர்ச் வரைக்கும் நான் பார்த்தது என்னென்னா, ஒரு எக்ஸ்பென்சிவான லேப் மைக்கும் ஒரு ஜென்ரிக்கான லேப் மைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இன்ஃபேக்ட் ஜென்ரிக்கான லேப் மைக் இன்னும் கூட நல்ல ஆடியோ அவுட்புட் கொடுக்குது. மோட்டோவ்ளாகிங்கோட கான்டெக்ஸ்டில் சொல்கிறேன். ஸோ மோட்டோவ்ளாகிங், சாரி கைஸ், என்னோடய லைட்டிங் செட்டப் கொஞ்சம் சொதப்பிருச்சு. அது மேலேருந்து ஒட்டியிருந்தது கீழே விழுந்துருச்சு. ஸோ அதான் லைட்டான ஒரு இன்டரப்ஷன். இப்போ சரி பண்ணிவிட்டா வாங்க திருப்பி வீடியோவுக்கு போகலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு லேப் மைக் வாங்கிக்கோங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம GoPro ஸ்பெசிஃபிக்காக பேசலாம். இது உங்கள் ஆக்ஷன் கேமராவுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக மாறும். ஸோ GoProக்குள்ள பார்த்தீங்கன்னா USB-C தான் இங்கே இன்புட்டாக இருக்குது. நம்ம லேப் மைக் பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக்.
ஸோ இதுக்கு தான் நமக்கு ஒரு அடாப்டர் தேவைப்படுது. GoPro அடாப்டர், ஆடியோ அடாப்டர்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம என்ன பண்ணுவோம், இதை கனெக்ட் பண்ணிட்டோன்னா இதில் வந்து நம்ம 3.5mm அந்த லேவ் மைக் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் GoPro ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், இந்த டைரெக்டாக இந்த லேவ் மைக் இதில் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. அதுக்கு ஒரு TRRS அடாப்டர் தேவைப்படுது. இதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அடாப்டரை போட்டுட்டு இதில் தான் நம்ம வந்து லேவ் மைக் கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆடியோ வந்து கேப்சர் ஆகும். ஸோ ஆன் பண்ணும்போது மைக் ஓகே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு மைக் ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆடியோ இங்கே இருக்குது, வீடியோ கேப்சர் ஆகுது. நம்ம இது ஹெல்மெட்டில் தான் இப்போ மவுண்ட் பண்ணணும். அதை வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அதிசிவ் மவுண்ட்டை நம்ம மவுண்ட் பண்ணுறோம் இல்லையா, இதில் தான் நம்ம ஜே-ஹூக் மவுண்ட் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து 2 இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து நான் மேலே பண்ணியிருந்தேன், இதுதான் ஃபஸ்ட்டு நான் ஒட்டினது. ஏன் இங்கே மேலே ஓட்டணும் அப்படின்னா, இங்கே தான் கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருந்தது. அந்த கர்வ்டு வந்து இங்கே கரெக்டாக அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி அந்த மவுண்ட் இருந்தது, அதனால ஃபிட் ஆயிடுச்சு. மேலே வச்சுட்டேன். இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இல்லை, அதனால நான் முன்னாடி இங்கே ஃபிக்ஸ் பண்ணல. இங்கே மேலே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் ஆடியோ வந்து கேப்சர் பண்ண முடியாது. நீங்கள் ஹெல்மெட்குள்ளே பேசுகிற ஆடியோ வந்து கேப்சர் பண்ணுறது இங்கே வச்சுருந்தீங்கன்னா கஷ்டம். அண்ட் ஒன் மோர் விஷயம், மேலே இருந்து பார்க்கும்போது, அதாவது ஹெல்மெட் மேலே இருக்கிற வியூ இருக்கு இல்லையா, அந்த வியூ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். க்ளோஸ் டு த ஆக்ஷன் உங்களுக்கு வேணும். அந்த உங்கள் வியூவர்ஸ்க்கு வந்து அந்த ஆக்ஷன் வந்து ஃபீல் பண்ண வைக்கணும். அந்த ஸ்பீட் நீங்கள் போகிறீங்க, உங்கள் லேண்ட்ஸ்கேப் வந்து உங்கள் பாஸ்ட் போகிறத வந்து நீங்கள் ப்ராப்பராக காட்டணும் அப்படின்னா இந்த லொக்கேஷனில் நீங்கள் மவுண்ட் வச்சிங்கன்னா வியூவருக்கு வந்து உங்கள் கண் பார்வையிலேயே பார்க்குற மாதிரி இருக்கும். தலைக்கு மேலே வச்சிங்கன்னா உங்கள் மேலேருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ சின்னில் வச்சிங்கன்னா உங்களோட கண்ணுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நீங்கள் பார்க்குறதே வியூவர்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய ஹெல்மெட்டில் பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மாதிரி கர்வ்ட் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி எட்ஜ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ளாட்டான மவுண்ட்டை வந்து ஃபிட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதுக்கு தான் நான் ஏதோ இங்கே ஒர்க் அரவுண்ட் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் ஹெல்மெட்டில் இந்த இடம் ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா ஈஸி, உங்களுக்கு எதுவுமே பண்ண வேணாம். டைரெக்டாகவே நீங்கள் இதை இந்த மாதிரி ஒரு அதிசிவ் மவுண்ட் எடுத்து அதில் ஃபிட் பண்ணி இதை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே உங்கள் ஆக்ஷன் கேமரா ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த ஹெல்மெட்டில் ப்ராப்பரான சர்ஃபேஸ் இல்லாததுனால நான் கொஞ்சம் அடிஷ்னலாக வேலை பார்க்க வேண்டியதாகிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் ஹெல்மெட்டில் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி ப்ராப்பரான ஃப்ளாட்டான ஏரியா உங்கள் ஹெல்மெட்டில் ஃப்ரண்ட்டில் இல்லைன்னா சொல்லுங்கள். அதை எப்படி பண்ணுறதுன்றது வீடியோவும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னொரு வீடியோ பார்த்து தான் நான் இதை பண்ணேன். ஸோ அதே வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபிட் பண்ணலாம். பட் நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், இது வந்து எம்சீல், அப்புறம் அதுக்கு அடியில் ஒரு அதிசிவ் மவுண்ட் இருக்குது. அதுக்கு மேலே தான் அந்த ஷேப்பை அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி அதுக்கு மேலே வந்து மவுண்ட்டை ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய GoPro வந்து நான் அந்த மாதிரி ஜே-ஹூக் மவுண்ட்டில் போட்டுட்டு ஸ்க்ரூ பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஸ்க்ரூ பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம இதில் வந்து ஸ்லைடு பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லைடு பண்ணி இது வந்து ஃபிட் ஆகிரும். ஓகேவா. ஸோ இப்போ இருக்கிற செட்டப் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் கேமரா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய வேலை வந்து ஆடியோக்காக தான். இந்த மைக்கை வந்து என் வாய் பக்கத்தில் வைக்கணும் கரெக்டாக. ஸோ நம்ம இந்த ஏரியாவில் மைக் வர்ற மாதிரி வைக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, நான் இந்த கேப் இருக்கும், எல்லா ஹெல்மெட்லேயுமே இந்த மாதிரி ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் இந்த கேபிள் எல்லாம் போட்டுருங்க. இந்த கேப்பில் மைக் போட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து அது உட்கார்ற மாதிரி வச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மைக் வந்து எக்ஸாக்டாக என்னோடய சின்னுக்கு முன்னாடி இருக்குது, ரைட்டா. ஸோ இதை வந்து நம்ம GoProக்கு கனெக்ட் பண்ணணும். எப்படி நம்ம அடாப்டர் இருக்கு இல்லையா, அந்த அடாப்டர் வச்சு கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் குட்டியாக ஒரு செட்டப் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி ஒரு வெல்க்ரோ, இந்த மாதிரி ஒரு 3M வெல்க்ரோ கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கும் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இது எதுக்காகனா, நான் இந்த மாதிரி இதை வந்து வேறு ஹெல்மெட்டில் கூட நான் யூஸ் பண்ணிக்கலாம். அது பர்மனெண்ட்டாக அட்டாச் பண்ணாமல் டெம்பரரியாக அட்டாச் பண்ணிவிட்டு நான் இதை கனெக்ட் பண்ணிட்டேன்னா
அப்புறமேட்டு இதை வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இதையும் நான் உள்ளே மறைச்சி வச்சுட்டேன்னா என்னோடய ஆடியோ செட்டப் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் செட்டப். ஸோ உங்கள் ஆக்ஷன் கேமராக்கு ஏற்ற மாதிரி இந்த அடாப்டர் வந்து உங்களுக்கு தேவைப்படாமல் கூட இருக்கலாம். நீங்கள் டைரெக்டாகவே 3.5mm ஜாக் வந்து இங்கே இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருந்ததுன்னா டைரெக்டாகவே இன்சர்ட் பண்ணலாம். அது ஒரு ஆக்ஷன் கேமராவை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் சூப்பரான ஃபுட்டேஜ் நம்ம இதில் கேப்சர் பண்ணலாம். ஸோ நான் ரைடு பண்ணும்போது இந்த ரெக்கார்ட் ஆன் ஆஃப் மட்டும் தான் நான் ப்ரெஸ் பண்ணுவேன். மற்றதெல்லாம் செட்டிங்ஸ் வந்து நான் ஃபோனில் கண்ட்ரோல் பண்ணிப்பேன். ஸோ ரெக்கார்ட் ஆன் ஆஃப் இங்கே ஈஸியாக பண்ணலாம். ஸோ எந்த ஆக்ஷன் கேமரா உங்களுக்கு செட் ஆகும், எது நீங்கள் வாங்குறது, பட்ஜெட்டில் என்ன இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் வந்து நான் ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி நல்ல ஆக்ஷன் கேமராஸ் எதுவோ அதை ஃபில்டர் பண்ணி ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி என்னோடய அமேசான் ஷாப் பேஜில் நான் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை வந்து நான் கீழே போடுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் ஏன் வந்து செஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, ஸ்க்ரீன் கிடையாது, ஸோ ஈஸி ஆப்ரேட் பண்ணலாம். ஆன் ரெக்கார்ட் ஆஃப், ரெக்கார்ட் ஆன் ரெக்கார்ட் ஆஃப், அவ்வளோதான். மற்றதெல்லாம் வந்து நான் ஃபோனில் தான் கண்ட்ரோல் பண்ணுவேன். அண்ட் மறக்காமல் ஆக்ஷன் கேமரா வாங்குறீங்கன்னா அதுக்கேற்ற மெமரி கார்டு நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்க. நீங்கள் லாங் ரைட் போகிறீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு 64 GB மெமரி கார்டாவது உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் அடிஷ்னல் பேட்ரிஸ் கண்டிப்பாக மறக்காமல் வாங்கிக்கோங்க. ஏன்னா ஆக்ஷன் கேமராவோட பேட்ரி லைஃப் பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 hour ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் ஆக்ஷன் கேமரா, பட் ஆவரேஜாக ஒரு ஆக்ஷன் கேமரா 1 hour வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக அடிஷ்னல் பேட்ரிஸ் வந்து மறக்காமல் வாங்கிக்கோங்க. நீங்கள் எந்த ஆக்ஷன் கேமரா வச்சுருக்கீங்களோ, நீங்கள் எந்த ஆக்ஷன் கேமரா வாங்க போகிறீங்க, இல்லை நீங்கள் எந்த ஹெல்மெட் வச்சுருக்கீங்க, உங்களோட செட்டப் என்ன அப்படின்றது எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எதுக்காக மோட்டோ விளாகிங் செட்டப் பண்ண போகிறீங்க அப்படின்றதும் எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். ஹே கைஸ், ஸோ மோட்டோ விளாக் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன், வெறும் ரெக்கார்ட் ஆன் அண்ட் ஆஃப், அவ்வளோதான். வாங்க நம்ம ட்ரைவ் பண்ணுவோம். கைஸ், ஸோ இவ்வளோ விண்ட் இருந்துமே என்னோடய ஆடியோ வந்து கரெக்டாக கேப்சர் ஆகுதுன்னா அது காரணம் வந்து நம்ம மைக்கு வந்து மவுத் கிட்ட வைக்கிறதுனால தான். ஸோ நான் மவுத் கிட்ட வச்சு நான் லவுடாக பேசும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ், அந்த விண்ட் நாய்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் மினிமைஸ் ஆயிரும். ஸோ மைக்கை வந்து வாய்க்கு எவ்வளோ கிட்ட வைக்க முடியுமோ அவ்வளோ கிட்ட வைங்க. அதுக்குன்னு சாப்பிட்றாதீங்க மைக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். லைக் பண்ணுங்கள், கீழே உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோஸை பாருங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.